பிரபல ஆன்லைன் தங்குமிட முன்பதிவு தளமான Booking.com ஊடாக விடுதிகளை முன்பதிவு செய்த பயணிகள் பலர் தாம் பாரிய நிதி இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். வார்விக்ஷயரை சேர்ந்த சகோதரிகள் இருவர் துபாயில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சுமார் 1300 பவுண்டு செலவில் தங்குமிடம் ஒன்றை முன்பதிவு செய்திருந்தனர். ஆனால் அங்கு சென்றபோது அறைகள் மிகவும் அசுத்தமாகவும் பிரதான கதவின் கைப்பிடி பாதுகாப்பற்ற நிலையிலும் இருந்துள்ளது. இதுகுறித்து முறைப்பாடு செய்தும் அவர்களுக்கு முழுமையான பணம் மீள வழங்கப்படவில்லை. மாறாக ஒரு சிறிய தொகையை வவுச்சராக வழங்கி நிறுவனம் தனது பொறுப்பை தட்டி கழித்துள்ளது. லண்டனில் வசிக்கும் மாரினா என்ற பெண் தனது பிறந்தநாள் பயணமாக டெனரிஃப் சென்றபோது அங்கிருந்த தங்குமிட இணையதளத்தில் காட்டப்பட்ட புகைப்படங்களுக்கு முற்றிலும் மாறாக பழையதாகவும் அசுத்தமாகவும் இருந்துள்ளது. இதுகுறித்து கேட்டபோது தங்குமிட உரிமையாளர் மிகவும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2025 ஜூலை மாதம் தனது குடும்பத்துடன் ஸ்பெயினுக்கு சென்ற ஒரு பெண் மத்ரித் நகரில் முன்பதிவு செய்திருந்த ஹோட்டலின் படுக்கை விரிப்புகள் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை என தெரிவித்துள்ளார். 42 பாகை செல்சியஸ் வெப்பத்தில் தனது 3 பிள்ளைகளோடு தங்குமிடத்தை தேடி அலைந்த தமக்கு Booking.com வெறும் 35 பவுண்டு பெறுமதியான வவுச்சரை மட்டுமே இழப்பீடாக வழங்க முன்வந்தது என அவர் விசனம் தெரிவித்துள்ளார். தங்குமிட முறைப்பாடுகள் ஒரு புறம் இருக்க அண்மையில் Booking.com தளம் ஒரு பாரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளானதாகவும் இதன் மூலம் வாடிக்கையாளர்களின் தரவுகள் 3ஆம் தரப்பினருக்கு கசிந்து உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவங்களை தொடர்ந்து பல பயணிகள் Booking.com தளத்தை வெறும் தேடுதளமாக மட்டுமே பயன்படுத்துமாறும் தங்குமிடங்களை நேரடியாக அந்தந்த விடுதிகளுடன் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்வதே சிறந்தது என்றும் ஆலோசனை வழங்கியுள்ளனர்.